நிறைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைக்கு சரியான ட்ரைனிங் தான் போகுதான்னு சொல்ற கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன்னால அவங்க சரியான ட்ரைனிங் போயிட்டு இருந்தா கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு மெத்தட் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்களோட குழந்தையோட டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும். ஒரு குழந்தையோட ப்ராப்பர் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுல இருந்து நம்ம டைவர்ட் ஆக மாட்டோம். உதாரணமா ஒரு குழந்தை 1.5 வயசு ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதாவது ஃபேன் எங்க இருக்கு, லைட் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த குழந்தைங்க கரெக்டா பாயிண்ட் பண்ணும். அதே மாதிரி 2.5 வயசு ஆச்சுன்னா அந்த குழந்தைங்க பிக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஒரு ஆப்பிளோ பனானாவோ பிக்சர்ல இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் பனானா எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு 3.5 வயசுல இருந்து 4.5 வயசு ஆகும்போது அந்த குழந்தைங்க எல்கேஜி படிக்கிற வயசு ஆகும். அந்த டைம்ல அந்த குழந்தைங்களுக்கு ஆல்பபெட், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதே மாதிரி யூகேஜி படிக்கும் போது அந்த குழந்தைக்கு 4.5 வயசுல 5.5 வயசு ஆகும். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 2 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரியணும். உதாரணமா டூ, ஆஃப், அந்த மாதிரி இஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸை அந்த குழந்தை ரீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கவுண்டிங் பண்ண தெரியணும். ஒரு 4 பொருள் இருந்துச்சுன்னா 1 2 3ன்னு அந்த குழந்தை கவுண்ட் பண்ணி எத்தனை பொருள் சொல்லணும். இத மாதிரி ஒரு வயசுக்கும் ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. இதை பற்றி டீடைல்டா பேசியிருக்கேன். பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.